நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கைக்கறவை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இது வந்து தலைச்சங்கிடாரி பல்லு வந்து 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. ரெடி கறவையில் விற்பனைக்கு வந்திருக்குது. சென ஊசியும் வச்சிருக்குதுங்க, கறவையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய கறவை திறன், விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். தலைச்சங்கிடாரி 4 பல்லு, கண்ணு போட்டு 3.5 மாதம் பக்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 3.5 மாதம் ஆயிடுச்சுங்க. கைக்கறவை மாடு தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தற்சமயம் 7 லிட்டர் கறவை கறந்துகிட்டு இருக்குது. வந்து 2 வேளையும் கறவை கறந்து பார்த்தே போய் எடுத்துகிட்டு போய்க்குங்க. 4 பல்லு தலைச்சங்கிடாரிங்க. சுழி தப்புலாம் கிடையாது. நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. 7 லிட்டர் கறவை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சென ஊசி வச்சாச்சுங்க. சென ஊசி வச்சு ஒரு 47 நாட்கள் ஆகுது. சென ஊசி வச்சு ஒரு 47 நாட்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாங்க. மடிக்கூச்சம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையலாங்க. ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அருமையான மடி செட்டுங்க. 3.5 மாதம் ஆச்சு அப்படின்னு கண்ணு போட்டு 3.5 மாதம் ஆச்சுங்க. 7 லிட்டர் கறவை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன் கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னா, ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைன்னா கூட தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயிலாக தனித்தனியாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.